ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து தக்காளி பிரியாணி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, கொஞ்சம் தேவையான அளவு பூண்டு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, குண்டு மிளகாய், அப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு, மராட்டிக்காய், ஏலக்காய் 2 அடுப்பத்தை வச்சுட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் போடுங்க. போட்டு எல்லாத்தையும் வணக்கணுங்க. இது வந்து பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் சூடு ஏறினுங்க. சூடு ஏறினதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தான் மசாலா. நம்ம வீட்டில் இது ரெடிமேட் மசாலா கிடையாது, நம்ம வீட்டில் செய்கிற மசாலா. அதனால தான் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேங்க. அதுக்கு இந்த ப்ராசஸ். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். பூண்டு மட்டும் நம்ம மஸ்ட்டு வந்து அரைச்சிக்கணும். தனித்தனியாக தாங்க அரைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி தனியாக அரைச்சிக்கணுங்க. இப்போ வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணுங்க. இது எல்லாத்தையும் அவ்வளோதாங்க. மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சாச்சு. மசால் பொடி ரெடி. அரிசி ஊற போட்டுக்குங்க தேவையான அளவு. கொஞ்சம் வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் மொத்தம் 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி ஊற வச்ச ரைஸை வந்து இந்த நம்ம வந்து சூடு கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறோம். பாதி வேக்கடா, அதாவது அரை வேக்கடா நம்ம வந்து எடுத்து போகிறோம். பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ சிறிதளவு கொஞ்சம் நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்காக தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை நம்ம போடணுங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வளர்க்கறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பூண்டுங்க, அரைச்ச பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இஞ்சி பேஸ்ட் போடுறாங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஐட்டம் வந்து இப்போ வந்து 1 டீஸ்பூன் போடுறேங்க. எண்ணெயிலே போடுறாங்க. ஓகே, இது நாங்கள் வந்து 6 பேர், அதனால வந்து இந்த அளவு நான் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டுருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு போடணுமோ உங்கள் வீட்டுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி, அரைச்சி வச்ச தக்காளி நீங்கள் அதுக்குள்ளே ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரைஸ் போட்டாச்சுங்க. இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரை வேக்கடா எடுக்கணுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ரைஸ் போடுங்க. நாங்கள் ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ரைஸ் ஊற வச்சிட்டோம். ரைஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அரை வேக்கடா எடுக்கணும். எடுத்து அந்த மசாலா வந்து வணக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து உள்ளே போடணுங்க. இந்த மீன் மேக்கரை சுடு தண்ணியை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும். 10 நிமிஷம் இந்த தக்காளி வாசனை கொஞ்சம் போகணுங்க, பச்சை வடை போகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் மேக்கர் போடணுங்க. நம்ம ஆல்ரெடி சுத்தில போட்டு கழுவி வச்சா மீன் மேக்கர் நம்ம போடணும். அது நல்ல வாசனை வந்துருச்சு. நீங்கள் மீன் மேக்கர் உள்ளே போடலாம். நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளறினீங்கன்னா தான் நல்லா அந்த மீன் மேக்கர் எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 to 15 நிமிடங்கள் வந்து இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிருந்துங்க. மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வேகணுங்க. அந்த மீன் மேக்கரு, அந்த தக்காளியெலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் இங்கே டம்ளர் 200 மில்லி இருக்கும் தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். சாப்பாடு வந்துருச்சுங்க. அரை வேக்கடா வெந்து வேகாமல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இது. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே போடுறோம். நம்ம மசாலாம் போட்டு வணக்கி வச்சிருக்க மீன் மேக்கரோட போட்டுருங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ரைஸ் பாதி வந்து வேகாமல் இருக்கிற ரைஸை வந்து இதில் வந்து போடுறாங்க. ரைஸு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து நல்ல அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரைஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி நல்ல கிளறி 20 மினிட்ஸ் ஆகுங்க இந்த மாதிரி வர்றதுக்கு. வந்து இறக்கி வச்சுங்க. நம்ம தம் போடுறதுக்காக இந்த இது எங்கள் வீட்டில் இதான் தம் போடுவோம். இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சுக்கிட்டு அது மேலே தம் போடுவோங்க. கல் நல்லா சூடிடுச்சுங்க தோசைக்கல். இது தூக்கி அப்படியே நம்ம பிரியாணி இருக்கிற அந்த பாத்திரம் மேலே அப்படியே வைக்கங்க. பார்த்து தம் போட்டிருக்கோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் உள்ள காவி எல்லாம் இதாகி நல்லா சோறு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். இப்போ வந்து முட்டை உரிச்சிட்டு இருக்கிறேன். இதுக்கு சைடிஷ்க்கு வேணும்னா முட்டை போட்டுக்குங்க. இப்போ வந்து சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து சாப்பாடு வந்து வந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? ரெடி. தக்காளி சோயாபீன்ஸ் பிரியாணி ரெடி. அதாவது சோயாபீன்ஸ் ரெடிங்க. தம்பி போட்டு சூப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி
மீன் மேக்கர் முட்டை பிரியாணி ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என் சேனலை வாட்ச் பண்ணுங்கள்.